இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய என்னுடைய இனமான உறவுகளே, உங்களுக்கு இனிய மாலை வணக்கம். அண்ணன் துர்க்கலிங்கன்னு பேசும்போது நீங்க புரிஞ்சிருப்பீங்க, இந்த சங்கம் அப்படின்னு ஒண்ணு வந்த பின்னாடி தான் நம்மளால ஒரு விஷயத்த கேட்கவே முடியுது. அதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்தா யார்கிட்ட போய் சொல்றது? முன்னாடி நம்ம ஊர்ல பெரிய பெரிய ஆளுங்க இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ மஞ்சங்குளம்னா சுந்தரபாண்டி தாத்தான்னு ஒரு தாத்தா இருந்தாங்க. அந்த அவங்க பெரியவங்க சொல்லும் போது அது கேட்டுக்கிடுவாங்க. மராகுறிச்சியில ஒரு சில பெரிய ஆளுங்க இருந்தாங்க. இப்படி ஊருக்கு பெரிய பெரிய ஆளுங்க இருந்தாங்க. அவங்க சொன்னாலே இந்த ஊர் கட்டுப்படும், கேட்கும். அவங்கெல்லாம் அவங்க தலைமுறைக்கு பின்னாடி அடுத்த தலைமுறை வரும்போது இப்ப இருக்கிறவங்க யாருடைய பேச்சையும் கேட்கறது இல்ல. வீம்பு பிடிக்கிறது, பங்காளி சண்டை, உள்ளுக்குள்ள பிரச்சனைகள்னு ரொம்ப பிரிஞ்சு கிடக்குறாங்க. பங்காளியா பிரியிறான் ஒரு ஊருக்குள்ளே, அப்புறம் தெருவுக்குள்ள பிரியா, எங்க தெரு, உங்க தெரு, வடக்கு தெரு, தெற்கு தெரு, கீழே தெருங்க. அப்புறம் அதுக்குள்ளேயே சொக்காரனுக்குள்ள அண்ணன் தம்பி தனியா இருக்கான், மாமச்சனை தனியா இருக்கான். அதுல பணக்காரன், ஏழை, இப்படிலாம் நிறைய பிரிவினைகள். இந்த பிரிவினைகள் ஒரு நாளும் நம்ம ஊரை காப்பாத்தாது. அதெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு இது பொதுவான பிரச்சனை. இந்த பிரச்சனை எல்லாருக்குமே வரலாம். ஆனா இங்க வந்திருக்கக்கூடியவங்க, அதனால பாதிக்கப்பட்டவங்க வந்திருக்காங்க. அதை தாண்டி யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் பிரச்சனையே வர வாய்ப்பு இல்லையோ அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இப்ப எனக்கு எல்லாம் நான் போய் யார்ட்டையும் சண்டை கூட போறது கிடையாது. என்ன ஒருத்தன் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, நான் சொல்றது அதுதான். 6000 பேர் இருக்கான் ஆரூருக்கார, என்ன அடிச்சு 6000 பேர் திருப்பி அடிப்பேன். நான் அடிக்க மாட்டேன், 6000 பேர் அடிச்சிடுவான். அது போல துர்க்கலிங்க அண்ணன், தம்பிகள், அண்ணன் எல்லாத்தையுமே யாருமே இதுல இருக்க ஆளுங்க பெரிய லெவல்ல பிரச்சனைக்கு போகாத ஆளுங்க. ஆனா இந்த ஊரை நம்ம காப்பாற்றணும், ஊர்ல உள்ள இளைஞர்களை காப்பாற்றணும் அப்படின்றோம். இந்த இளைஞர்கள் எப்படி இருக்கான் அப்படின்னா, இந்த சங்கத்தை குறை சொல்றது. இந்த சங்கத்துல இருக்க எடப்பாடியார்கிட்ட காசு வாங்கிட்டான் அப்படின்றது. சத்தியமா சொல்றேன், கிட்டத்தட்ட 10 மாச சம்பளத்தை அவர் கையில இருந்தா கொடுத்தாரு. எனக்கே தெரியும். வேணா கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஷார்டேஜ் வந்தா கொடுக்க சொல்லுங்க. இந்த இளைஞர்கள் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல. ஒருத்தர் குறை சொல்லக்கூடாது. இங்க ஒருத்தர் முன்னாடி எடுத்து செய்யறதுக்கே ஆள் இல்ல. ஒரு மனுஷன் செய்யறான்னா அவரை குத்தி காட்டுறது, குறை சொல்றது, அது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது, பாவமும் கூட. தெய்வம் பார்த்துட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம இன்னைக்கு பேச